ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை. யுத்த வீரனாய், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யோசுவா 1:5. யுத்த வீரனான யோசுவாவுக்கு கொடுத்தது போலவே இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நமக்கும் கூட கர்த்தர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி நடத்தும்படி கூறினார். ஆனால் யோசுவாவை தெரிந்து கொண்ட போது யுத்த வீரனாய் கானானில் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் மேற்கொண்டு அதை சுதந்திரித்து இஸ்ரவேலருக்கு பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்று பணித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். மோசேயினுடைய தலைமையிலே பிரயாணிகளாய் மாறினார்கள். ஆனால் யோசுவாவின் தலைமையிலோ அவர்கள் பலத்த வீரர்களாய் மாறினார்கள். இது போலவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவ அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதோ அவர் பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரிட்டு ஜெயம் கொள்ள உன்னத பலனை தருகிறார். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து அதிகமான அசுத்த ஆவிகளை சேனையாய் பூமியிலே இறக்கிக் கொண்டிருக்கிறான். பரிசுத்தவான்களோடே கடுமையான போர் தொடுத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் அக்னியாஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறான். சத்ருவின் தந்திரம் அறிந்து 1 பேதுரு 5:8 சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறதை அறிந்து அரண்களை காக்கிறவர்களாய், வழியை காவல் பண்ணுகிறவர்களாய், அறையை கட்டிக் கொண்டவர்களாய், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தினவர்களாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லவா? நாகும் 2:1. இலங்கை ராணுவத்தை குறித்து பல வருடங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை வாசித்தேன். முழு உலகத்திலும் ஒழுங்கினமான ராணுவ வீரர்கள் இலங்கை ராணுவ வீரர்கள்தான் என்பதே அந்த செய்தி. இராணுவம் என்று ஒன்று இருந்தால் அதிலே கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஜெயம் பெற முடியாது. அப்படியானால் கர்த்தருடைய சேனையிலே நின்று கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமான கட்டுப்பாடு தேவை? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒழுக்கம் மிகவும் அவசியம். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் நீங்கள் அடங்கியிருக்கும் போதுதான் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க முடியும். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4.